டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடி ஆஃபர் 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். அந்த 7 பேர் வந்து தான் நம்ம சப்தரிஷிகள்னு சொல்கிறோம். ஸோ அந்த சப்தரிஷிகளுக்கு ஆதியோகி வந்து அவருடைய ஞானத்தை வந்து பரிமாறினாங்க. அந்த ஆதியோகி தான் உலகத்தில் வந்து பல பாகங்களுக்கு போய் அந்த யோகா கலாச்சாரத்தை வந்து மக்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் உலகத்தில் நிறைய இடத்துல பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு லிங்கம் இருக்குது, இந்த இடத்துல நம்மளுடைய இந்து அடையாளம் சொல்லுவாங்க அதெல்லாம். ஸோ அது வந்து ஒரு இந்து அடையாளம் கூட கிடையாது. ஆக்சுவலாக அடுத்த நிலைக்கு போக முடியும், அவங்களுடைய உச்சத்தை அடைய முடியும்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு மனித குலத்தை கொடுத்தது ஆதியோகி. ஒரு மனிதனை வந்து அவங்களுடைய உச்சநிலை அடையிறதுக்கு வந்து 112 வழிமுறைகள் இருக்குது. ஸோ அந்த 112 வழிமுறைகளுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக 112 அடி உயரத்தில் வந்து அந்த சிலை வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம். ஒரு ஆதியோகிக்கு வந்து நம்ம ருத்ராட்ச மாலை போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1,08,000 ருத்ராட்ச கவுண்டிங்கில் இருக்குது. அது பாரம்பரியமாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ருத்ராட்சம் வந்து சிவனுடைய கண்ணிலிருந்து உருவான ஒரு விதை, அதில் வந்து உருவானதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம இருக்கிறது கோயம்புத்தூர் ஈஷா யோகா மையத்தில். ஈஷா யோகா மையம் அப்படின்னு நம்ம நினைச்சாலே நம்ம நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா 112 அடி உயர ஆதியோகி சிலை. ஆதியோகி தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படிங்கிற சிவபெருமானுடைய ஒரு உருவம், சிவபெருமானுடைய ஒரு வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. ஆதியோகியுடைய வரலாறு என்ன, ஆதியோகிய ஈஷால எப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆதியோகி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிவனுடைய ஒரு முக்கியமான ஒரு தன்மை. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அவர் யோகி, அதை தாண்டி தான் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறையா ஐடென்டிஃபிகேஷனில் சிவா வர்றாங்க. ஸோ யோகின்றது தான் நம்ம முக்கியத்துவம் பார்க்குறோம். நம்ம வந்து யோக பாரம்பரியத்தில் இருக்கிறதுனால அந்த தன்மைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதை வந்து ஒரு யோகியாக வந்து நம்ம சிவபெருமானை இங்கே நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். ஆதியோகி அப்படின்னா முதல் யோகி, இந்த உலகத்தில் இருக்கிற முதல் யோகி தான். அதுக்காக தான் அவங்க ஆதியோகி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ ஆதியோகி வந்து ஹிமாலயாவில் வந்து சும்மா அப்படியே உட்காந்துருக்காங்க அவங்க பாட்டுக்கு. அவங்க அப்படியே அவங்க கண்மூடி உட்காந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, சும்மா அப்படியே உட்காந்துருக்குறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து இது ஏதோ ஒரு நிலை இருக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதை கற்றுக்கணும் ஒரு ஆர்வம். ஸோ அது மாதிரி அவங்க கண்மூடி உட்காந்துருக்காங்க, மாதக்கணக்காக அப்படியே ஒரு ஆதியோகி அப்படியே உட்காந்துருக்குறாங்க. ஸோ கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தோன்னா அவர் கண் முழிச்சு பார்க்குறாங்க, ஒரு 7 பேர் மட்டும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ அந்த 7 பேர் மட்டும் எப்படியாவது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வத்தில் ஆதியோகி கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம், முடியாது அப்படின்ட்டாங்க. இல்லை, நாங்கள் எப்படியாவது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆர்வம் வெளிப்படுத்துனதில் அவங்க கொஞ்சம் தயார் நிலை பயிற்சிகள், இதை எப்படி அவங்க உடம்பை மனசை தயார் பண்ணிக்கிறாங்க, ஒரு வந்து தயார் பயிற்சிகள் வந்து கற்றுக் கொடுத்தாங்க ஆதியோகி. அவங்க வந்து இடைவிடாமல் அதை செஞ்சுட்டே வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம், அந்த உடல்நிலையில், மனநிலையில், அவங்களோட சக்தி நிலையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. அவங்களோட பயிற்சி செஞ்சுட்டே வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆதியோகி ஒரு நாள் கண் திறந்து பார்த்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது தான் அவங்க 7 பேர் இருக்க தீவிரம், அவங்களுக்குள்ளே இருக்கிற தன்மை அதெல்லாம் பார்த்துட்டு இது ஆதியோகிக்கே வந்து தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ அவருக்குள்ளே இருக்கிற அந்த யோகத்தை வந்து அடுத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கணும் ஒரு கட்டாயம் வந்து ஆதியோகிக்கு உருவாச்சு. ஸோ அந்த 7 பேர் வந்து தான் நம்ம சப்தரிஷிகள்னு சொல்கிறோம். ஸோ அந்த சப்தரிஷிகளுக்கு ஆதியோகி வந்து அவருடைய ஞானத்தை வந்து பரிமாறினாங்க. ஸோ பரிமாறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டாங்க, நீங்கள் வந்து உலகம் முழுக்க போய் யோகாவை வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆதியோகி தான் உலகத்தில் வந்து பல பாகங்களுக்கு போய் அந்த யோகா கலாச்சாரத்தை வந்து மக்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உலகத்தில் நிறைய இடத்துல பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு லிங்கம் இருக்குது, இந்த இடத்துல நம்மளுடைய இந்து அடையாளம் சொல்லுவாங்க அதெல்லாம். ஸோ அது வந்து ஒரு இந்து அடையாளம் கூட கிடையாது ஆக்சுவலாக. அது வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய வாழ்வியல் கலாச்சாரம் அது ஆக்சுவலாக. ஸோ இங்கே என்ன இந்தியாவில் நடந்திருக்கோ அது வந்து உலகத்தில் நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். காரணம் வந்து எல்லாமே ஆதியோகிட்டேருந்து வந்தது. ஸோ அவர் தான் வந்து யோகத்தோட ஒரு மூலம், யோகத்தை அவர் மூலிமா சப்தரிஷிகள் மூலியமாக தான் இந்த உலகத்தை ஃபுல்லாக எடுத்து போனோம். எங்கெங்கெல்லாம் நீங்கள் நாகரிகம் இருக்குன்னு பார்க்குறீங்களா, அங்கே எல்லாமே இந்த ஆதியோகிகள் போய் மக்களோட வேலை பார்த்துருக்காங்க, மக்களுக்கு இந்த யோகா வழங்கியிருக்காங்க. அதுதான் ஒரு கலாச்சாரமாக உருவெடுத்து வந்திருக்குது அந்த இடத்துல. உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடென்டிஃபிகேஷன் சிலைகள் இருக்குது. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்குது. ஆனால் ஒரு மனித வாழ்வுக்கு ரொம்ப முக்கியமான வந்து ஆதியோகி. ஒரு மனிதன் வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டிலிருந்து
அடுத்த நிலைக்கு போக முடியும், அவங்களுடைய உச்சத்தை அடைய முடியும்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு மனித குலத்துக்கு கொடுத்தது ஆதியோகி. ஸோ அவருக்கு வந்து ஒரு ரெகக்னேஷன் வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்காக தான் வந்து ஆதியோகி சிலையை வந்து சத்குரு இங்கே நிறுவி இருக்கிறாங்க. ஸோ அப்படி தான் ஆதியோகி ஈஷாக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு மனிதனை வந்து அவங்களுடைய உச்சநிலை அடையிறதுக்கு வந்து 112 வழிமுறைகள் இருக்குது. ஸோ அந்த 112 வழிமுறைகளுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் 112 அடி உயரத்தில் வந்து அந்த சிலை வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இது வந்து கின்னஸ் ரெக்கார்ட்லேயே இருக்குது. உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்பளவு சிலைகளில் வந்து பெரிய சிலை வந்து இந்த ஆதியோகி சிலை தான். அது வந்து கின்னஸ் ரெக்கார்டில் கூட இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த ருத்ராட்சம் ஆதியோகிக்கு வந்து நம்ம ருத்ராட்ச மாலை போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 1,08,000 ருத்ராட்ச கவுண்டிங்கில் இருக்குது. அது பாரம்பரியமாக என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ருத்ராட்சம் வந்து சிவனுடைய கண்ணிலிருந்து உருவான ஒரு விதை, அதில் வந்து உருவானதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இது இயற்கையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான சக்தி ஓட்டமாக இருக்குது இது. ஸோ அந்த விதையை வந்து ஒரு முகத்திலேருந்து வித்தியாசமாக நிறையா முகங்கள் வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே பொதுவாக நம்ம பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா 5 முக ருத்ராட்சம் இருக்குது. 5 முக ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா 14 வயசுக்கு மேலே குழந்தைங்க யார் வேணாலும் போட்டலாம். இது வந்து ஆண்கள் பெண்கள் இந்த மாதிரி எந்த பேதமும் கிடையாது. நீங்கள் எந்த மதமும் வந்து இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த ருத்ராட்சம் எல்லாமே போட்டுக்க முடியும். இதுக்கு எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை, தாராளமாக எல்லாம் போட்டுக்க முடியும். அதே மாதிரி தான் ஆதியோகிக்கு வந்து அந்த 5 முக ருத்ராட்ச மாலை நம்ம போட்டிருக்கிறோம். 108 ருத்ராட்சம் இருக்கிறதுல இது ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னா ஆதியோகிக்கு அந்த மாலை அனுபவிச்சுட்டு அதை நம்ம எடுத்து மறுபடியும் சிவராத்திரி வர பக்தர்களுக்கு வந்து நம்ம இலவசமாக அந்த ருத்ராட்ச பிரசாதம் கொடுக்குறோம். ஒவ்வொரு வருஷமும் ஆதியோகிக்கு வந்து புதுசாக வந்து ருத்ராட்ச மாலை நம்ம போட்டுட்ருக்கோம். ஆதியோகி அருளோட அவங்க அந்த ருத்ராட்சம் வந்து நம்ம கழுத்தில் போட்டுக்க முடியும் எல்லாருமே. ஸோ ஆதியோகிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யோகேஸ்வர லிங்க மண்டபம் இருக்குது. ஸோ அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல் ஒரு பேனல் இருக்கும். அதில் வந்து அந்த சப்த ரிஷிகளுடைய நீங்கள் சிலைகள் பார்க்க முடியும். சப்த ரிஷிகள் அங்கே இருக்கிறாங்க. யோக பாரம்பரியத்தில் ஆதியோகிக்கு அடுத்த தலைமுறை யோகிகள் இந்த சப்த ரிஷிகள் தான். அந்த சிலை அவங்க பார்க்க முடியும் நீங்கள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யோகேஸ்வர லிங்கம் இருக்குது. யோகேஸ்வர லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுமக்கள் வரவங்க எல்லாருமே அதுக்கு வந்து நீர் அபிஷேகம் பண்ணுறது, ஆஃபரிங் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே அமாவாசை அன்னைக்கு வந்து இங்கே உள்ளூர் மக்கள், இங்கே இருக்க மலைவாழ் மக்கள், கிராம மக்கள் எல்லாமே சேர்ந்து அவங்களே முன்னிருந்து ஆதியோகிக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பூஜைகள் பண்ணுறது, வர மக்களுக்கு பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி நாட்களில் வந்து அவங்களே ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றா வந்து பெரிய விழா மாதிரி அவங்க ஆதியோகிக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி ஆஃபரிங் டான்ஸு கல்ச்சுரல்ஸ் அவங்க என்னென்ன தெரியுமோ அவங்க வந்து ஆதியோகிக்கு ஆஃபர் பண்ணிவிட்டு பொதுமக்களுக்கு பிரசாதமும் அவங்க செலவுலேயே பண்ணி கொடுக்குறாங்க. உள்ளூர் மக்கள் வந்து அந்தளவுக்கு ஆதியோகி மேலே ஒரு ஈடுபாடாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஆதியோகி இங்கே தோன்றியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு சுயம்புன்னு தான் சொல்கிறோம். எந்த ஒரு கருவிலையும் அவங்க பிறக்கலை, எந்த ஒரு இதுவும் அந்த மாதிரி எந்த ஒரு கதையும் நமக்கு இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனால் வந்து தோன்றியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லுவாங்க ஆதியோகி எப்பயுமே. ஸோ அவங்க வந்து இந்த உலகத்தில் இந்த மதங்கள், ஜாதி, நாடு இந்த மாதிரி உருவாகிறதுக்கு முன்னாடி 15,000 வருஷம் முன்னாடி அவங்க இங்கே இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்த ரிஷிகளுக்கு கொடுத்த ஞானம் வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் பரிமாறி இருக்காங்க. அந்த யோகா கலாச்சாரத்தை பரிமாறியிருக்காங்க. இந்த மதங்கள் எல்லாமே சமீபத்தில் உருவானது ஆக்சுவலாக. ஸோ இவங்க மதங்களை தாண்டி மதங்களை கடந்த ஒரு நிலையில் வந்து வாழ்ந்தவங்க. ஸோ அதனால் இது ஒரு நாடோ மொழியோ மதமோ இனமோ எதுவுமே தடை இல்லை. ஆதியோகியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு அவரோட அருள் வாங்குறதுக்கு எதுவும் தடை இல்லை. ஸோ இங்கே மக்கள் எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும் அவசியமாக. டெய்லி லோஜியை வெல்னஸ் சுகர். வெள்ளை சர்க்கரையில் நல்ல சர்க்கரை. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர். 5% முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.